ஹலோ காய்ஸ், நம்ம எபிசோட் 6 பார்க்கலாம். ஹீரோ சொல்கிறாரு, லவ்வில் விழணும், அப்போ தான் நமக்குள்ளே ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். முன்னாடிலாம் ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டோரி எழுதினேன், ஆனால் இப்போது லவ்வில் விழுந்ததும் வேர்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸ்டோரி ஃப்ளோவாக எழுத முடியுது. எனக்குள்ளே இப்படி ஒரு இன்ஜின் இருக்குன்னு இப்போ தான் புரியுது. அப்புறமா அவர் வ்ரும் வ்ரும் அப்படின்னு விளையாண்டுக்கிட்டே சவுண்டு போட்டுக்கிட்டே போகிறாரு. 5th எபிசோடில் ஜின் சொல்லியிருப்பாங்க, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிருச்சுல்ல, இனிமேல் நீ 8 கிளப்புக்கு வரலாம், ஹீரோயின் நீ தான் வேணும்னு சொன்னா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி ஹீரோ ஜூன் கிட்ட கேட்குறாரு. அப்போ ஜூன் சொல்கிறாரு, நானும் அது உண்மைதான் நினைக்கிறேன். கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி 8 கிளப்போட விண்டோவை கலால் அடித்தது நம்ம ஹீரோயின் தான். அன்னைக்கு தான் பார்க் உன்னை பற்றி தப்பாக குரூப்பில் மெசேஜ் போட்டான். அன்னைக்கு தான் நீங்கள் 2 பேருமே சண்டை போட்டீங்க. அன்னைக்கு தான் ஹீரோயின் வந்து கண்ணாடியை உடைச்சா. அவள் ரொம்ப கூலில் மாசாக பண்ணிட்டா அப்படின்னு ஜூன் சொல்கிறான். ஹீரோயின் ஹீரோவை ஹர்ட் பண்ணவங்கள கல்லால் அடித்த மாதிரி ஹீரோவும் ஹீரோயினை யாரெல்லாம் காயப்படுத்துகிறாங்களோ அந்த சாய் ஓனர், எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவங்கள கல்லால் அடிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுறாரு. ஹீரோ நினைக்கிறாரு, பாஸ்ட்டில் பொண்ணுங்க அப்படிங்கிறவங்க கிளாஸில் என் பக்கத்தில் உட்காந்து கூட ரொம்ப பயப்படுவாங்க. ஆனால் இப்போது கத்தி மாதிரி ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பொண்ணு என் லைஃப்பில் என் கூட இருக்கா அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஆஃபீஸில் ஹீரோயின்கிட்ட ஒருத்தங்க கேட்குறாங்க, நீ எப்படி அவனை மாதிரி ஒரு ஆளெல்லாம் லவ் பண்ணுற அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, நீங்கள் அதை புரிஞ்சிக்க தேவையில்லை, அதற்கான அவசியமும் இல்லை அப்படின்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, நான் புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லலை, எனக்கு அவனை பிடிக்கலன்னு அர்த்தம் அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோயின், அதை தான் நானும் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவனை பிடிக்கலன்னே சொல்லிடுங்க. எதுக்கு நைஸ் பர்சன் மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்க, ஹானஸ்ட்டாக இருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, நீ லைனை கிராஸ் பண்ணுற அப்படின்றாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு லைனை கிராஸ் பண்ணீங்க. மனுஷங்க டக்கு டக்குன்னு ஃபீல் ஆகிடுவாங்க. மற்றவங்களோட ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு பார்வையோ போதும் அவங்கள சொர்க்கத்துக்கோ இல்லை நரகத்துக்கோ அனுப்பின மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு. நீங்கள் டெய்லியுமே என்னை கேலி பண்ணுறீங்க, முறைக்கிறீங்க. நான் இனிமேல் அதை அனுமதிக்க மாட்டேன். நீங்கள் என்னோடய முடியை பிடிச்சி சண்டை போட வந்தீங்க அப்படின்னா என்னோடய முடி எவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுவேன். சண்டையில் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃபிங்கர்ஸை இழப்பீங்க. இழக்க ரெடியாக இருந்தால் மட்டும் என்கிட்ட சண்டைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோ நினைக்கிறாரு, எனக்கு ஹீரோயின் வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய அந்த டெலிஃபோன் கம்பம், அவங்க வீட்டு வாசலில் மாட்டி இருக்கக்கூடிய போர்டு, இதெல்லாம் பார்த்தா பொறாமையாக இருக்குது. நான் மட்டும் அப்படி இருந்திருந்தா ஃபுல் டே நான் உன்னையே பார்த்துட்டு இருந்திருப்பேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயமாகவும் நான் மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறேன். பர்டிகுலராக உன் கையால் நீ செய்கிற அந்த ஃபுட்டாக இருக்க நான் ஆசைப்பட்றேன் அப்படின்றாரு. அந்த ஃபுட்டை ஹீரோயின் வந்து ரோல் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அவர் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஹீரோயின் அதை வந்து நைஃபால் கட் பண்ண வராங்க. அவர் பயந்து வெளியே ஓடி வந்துடுறாரு. ஹீரோவுக்கு ரொம்ப அப்செட் ஆகிருச்சு. ஒர்க்கிங் பிளேஸில் இருக்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, மற்றவங்கள பனிஷ்மெண்ட் பண்ணுறது இல்லை ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி இமேஜினேஷன்ஸ்லாம் பண்ணி பண்ணி பழகிட்டேன். நைட் ஃபுல்லாக கூட நான் அப்படி இமேஜின் பண்ண முடியும் என்னால். ஆனால் ஹாப்பியான இமேஜினேஷன்ஸ் கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டுது, உடனே போயிடுது. அப்படி போயிடுச்சுன்னா நான் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறேன். நான் உண்மையாகவே ஹாப்பியாக இல்லையா? நான் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் இப்படியே பயந்துகிட்டே தான் இருப்பேனா? எதனால் இப்படி ஆகுது அப்படின்னு சோகமாக சொல்லிகிட்ருக்காரு. ஹீரோயின் மெசேஜ் பண்ணுறாங்க, உங்கள் பிரதர் வீட்டில் இருக்காரா அப்படின்னு. ஹீரோ சொல்கிறாரு, அவனுக்கு வெல்டிங் ஒர்க் இல்லாத டைமில் முட்டைக்கோஸ் பறிக்கிற வேலைக்கு போயிடுவான்னு. எதுக்கு இப்போ கேட்குறீங்கன்னு கேட்க ஹீரோயின் சொல்கிறாங்க, வீட்டில் பாட்டி கிம்ச்சி ஃபுட் செய்கிறாங்க, ஸோ உங்களுக்கும் கொடுத்தா சாப்பிடுவீங்கன்னு கேட்டேன்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா 2 பேரும் அட் அ டைமில் சேர்ந்து சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேருக்கும் ஹாப்பி ஆகிருது. அப்புறம் நான் வரேன்னு சொல்லிட்டு ஓடி வராரு ஹீரோ. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஹாப்பியாக சாப்பிட போகிறாங்க. அந்த மாதிரி ஹீரோ இமேஜின் பண்ணிக்கிட்டே ஓடி வராரு. ஏன்னா ரூம் வந்து ரொம்ப அன்க்ளீனாக இருக்குன்னு. இங்கே வந்து பார்த்தா ரூமில் பிரதர் நின்றுட்டுருக்காரு. நீ வேலைக்கு போகலையான்னு ஹீரோ கேட்க, பிரதர் நான் நெக்ஸ்ட் வீக் தான் போவேன்னு சொல்கிறாரு. அப்புறம் அவசரமாக திங்ஸ் எல்லாம் பொறுக்கி உள்ளே போடுறாரு.
அங்கே பார்த்தா ஹீரோயின் ஆல்ரெடி வந்துட்டாங்க. அவங்க உள்ளே தான் நின்றுட்டுருக்காங்க. ஹீரோவுக்கு ஒரே ஷாக்கு. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. பிரதர் கேட்குறாரு, என்ன 2 பேரும் மேட்சிங்காக வாட்ச் போட்டிருக்கீங்க, எதுக்கு உங்கள் 2 பேரோட வாட்சுமே ரெட் கலரில் காட்டுது அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா ரூமில் பிரதர் இருப்பான்னு அவங்க 2 பேருமே நினைக்கல. அதனால அவங்க ஷாக்கிங்கில் இருக்கிறதுனால அவங்க வாட்ச் வந்து ரெட் கலரில் காட்டுது. அப்போது ஹீரோ சொல்கிறாரு, குடிக்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணு. நமக்காக ஒருத்தங்க ஃபுட்டு கொண்டு வந்திருக்காங்க, அதை கொஞ்சமாச்சும் மதித்து அதை பாராட்டுற விதமாக கொஞ்சமாச்சும் சாப்பிடுன்னு சொல்கிறாரு. அப்போ பிரதரும் ஃபுட் எடுத்து சாப்பிட்றாரு. பிரதர் ஹீரோயினை பார்த்து உங்கள் லைஃபோட பர்பஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஹீரோயினும் அமைதியாக பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ பிரதரை பார்த்து உன்னோட பர்பஸ் என்ன லைஃப்லன்னு கேட்குறாரு. பிரதர் சொல்கிறாரு ஹீரோயினை பார்த்து, நீங்கள் என்ன டைப் ஆஃப் பர்சனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன். நான் சக்ஸஸை பற்றி கேட்கல. சக்ஸஸ் ஆன நிறைய பீப்புள் வந்து இடியட்டாக தான் இருக்காங்க. பர்பஸ்ன்றது நீங்கள் எந்த மாதிரி மனுஷனாக வாழணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி கேட்குறேன்னு சொல்கிறாரு. ஹீரோ சொல்கிறாரு, இட்ஸ் ஓகே, நீங்கள் அமைதியாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் ஒரு ஸ்ட்ராங்கான அம்மாவாக ஆகணும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற ஸ்ட்ரென்த்து பணத்தாலேயோ இல்லை கூட இருக்க கனெக்ஷன்ஸ்னாலேயோ வரது இல்லை. எல்லா சுச்சுவேஷன்லேயுமே அமைதியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அம்மாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் உறுதியாக இருக்கணும். அப்போது என் கூட இருக்கவங்க எல்லாருமே நிம்மதியாக இருக்கணும். அப்படி ஒரு அம்மாவாக தான் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான் என்னோடய பர்பஸ். என்னோட பாட்டி மாதிரி ஆகணும் அப்படின்றாங்க. ஹீரோ ஹீரோயினையே பார்த்துட்ருக்காரு. அப்போது பிரதர் உள்ளே போயிட்டு அவர் நிறைய கவிதை புக்ஸ் எழுதியிருப்பார்ல, அதில் ஒரு புக் எடுத்துகிட்டு வராரு. ஹீரோயினோட நேம் என்னன்னு கேட்டு அதில் எழுதிட்டு, நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான மதராக மாறுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு எழுதி ஹீரோயினுக்கு அந்த புக்கை கிஃப்டாக கொடுக்குறாரு. ஹீரோயினுக்கும் ஒரே ஹாப்பி. பார்க்கோட மூவி ஃப்ளாப் ஆனதுனால இப்போது அவர் வெப்சீரிஸ் எடுக்க கதை எழுதிட்டுருக்காரு. அந்த வெப்சீரிஸ்க்கான ப்ரொடக்ஷன் கம்பெனி பார்க் மட்டுமே ஸ்டோரி தனியாக எழுதி ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இன்னொரு ரைட்டரையும் அனுப்பியிருக்காங்க. 2 பேரையும் சேர்ந்து கதை எழுதுங்கன்னு சொல்லி. அது வந்து பார்க்குக்கு பிடிக்கல, ரொம்ப கோவம் வருது. அவங்க எப்படி என்னை வீக்காக பார்க்கலான்னு கத்துறாரு. அப்போ ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஹெல்ப் கேட்குறதுனால யாருமே வீக்கான பர்சனாக ஆக மாட்டாங்க. உங்களுக்கு வயசாகிருச்சு, உங்களை நம்பி அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஹெல்ப்பை நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போது இதை தனியாக எழுதி இந்த வெப்சீரிஸ் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த சான்ஸுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே முரண்டு பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே பாருங்கள், ஹீரோயின் ஹீரோ கூட சேர்ந்துட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக ஒரு படம் எடுப்பாங்க, அது ஹிட் ஆகும். நீங்கள் இப்படியே சுற்றிக்கிட்டு இருங்க அப்படின்னு திட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, சாரி பிரதர் வீட்டில் இருப்பாருன்னு எனக்கு தெரியாது, உங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சதுக்கு சாரின்றாரு. ஹீரோயின் சொல்கிறாங்க, அது நல்லா தான் இருந்துச்சு. அவர் கேட்குற வரைக்கும் என்னோடய லைஃபோட பர்பஸ் என்னன்னு நான் நினச்சதே இல்லை. ஆனால் அவர் கேட்ட உடனே என்னோடய மைண்டில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துருச்சு அப்படின்றாங்க. ஹீரோ சொல்கிறாரு, நீங்கள் பேச ஆரம்பித்தாவே சுற்றி இருக்க எல்லாமே மறைஞ்சிடுது. நம்ம 3 பேரும் ஸ்பேஸில் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் அந்த மாதிரி இமேஜின் பண்ணால் ஃபன்னியாக இருக்குன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. வாட்ச் ரிப்போர்ட்டுக்கான டே டைமிங் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஹீரோ படிச்சுட்டு சொல்கிறாரு, 4000வது மெம்பருக்கு ஃப்ரைடே ஸ்கெட்யூல்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. டோட்டலாகவே 4000 பேர் தான், அதில் நீங்கள் கரெக்டாக 4000வது ஆள், நீங்கள் தான் லாஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் 38வது ஆளுன்னு. ஹீரோ சொல்கிறாரு, அப்போது நீங்கள் சீக்கிரமாகவே உள்ளே போயிடுவீங்க. சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளெலாம் இப்படி தான் ஃபஸ்ட்டே உள்ளே இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் சொல்கிறாங்க, 4000வது மெம்பருங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் லக்கான விஷயம்னு நான் நினைக்கிறேன்னு. ஹீரோ சொல்கிறாரு, என் லைஃப்பில் நான் எப்பயுமே கடைசியாக தான் இருந்திருக்கேன். அப்போது குளிர்காற்று வீசுது, 2 பேரும் நடுங்குறாங்க. ஹீரோ கேட்குறாரு, உங்களுக்கு எந்த சீசன் பிடிக்கும்னு. ஹீரோயின் சொல்கிறாங்க, பர்டிகுலராக எந்த சீசனும் இல்லை, ஆனால் எனக்கு காற்று வீசுனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோயினோட அம்மா கால் பண்ணுறாங்க. ஹீரோயினோட லாஸ்ட் நேம் சியான், அதை சொல்லி கேட்குறாங்க, நீங்கள் சியானான்னு. அப்போ ஹீரோயின் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, பியூனாஷி ஆர் பியூனா யூனா, இதில் எந்த நேம் நல்லா இருக்குன்னு.
அப்போ ஹீரோ சொல்கிறாரு, பியூனா யூனா தான் நல்லா இருக்கு, நேம்லாம் சேஞ்ச் பண்ண வேணான்னு சொல்கிறாரு. ஹீரோயின் பேர் பியூனா யூனா தான், ஆனால் அவங்க ஒரிஜினல் பேர் வந்து பியூனா சி. ஹீரோ சொல்கிறாரு, என்னோட பிரதர் அவனோட பொண்ணுக்கு யங்ஷெல்னு நேம் வச்சான், ஈஸியான லைஃப் வாழணும்னு. ஆனால் அவளுக்கு டஃப்பான வாழ்க்கை தான் அமைஞ்சிச்சின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு இப்போ எவ்வளோ ஏஜ்னு கேட்க, 14 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ ஹீரோயினை அவங்களோட வீட்டில் விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய லைட்டை பார்த்து, உனக்கு இவ்வளோ கர்வம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த லைட்டு அமைஞ்சு எரியுது. அவர் அங்கேருந்து ஓடிடுறாரு. ஹீரோயினோட அம்மா மெசேஜ் பண்ணுறாங்க கால் பண்ண சொல்லி. ஹீரோ ஹெய்ட் கிளப்புக்கு வந்திருக்காரு. அப்போது பார்க்க பார்த்து, நான் இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, இது இன்னையோட முடியுது, ஏன்னா நான் தான் வந்துட்டேன்ல, நான் உங்களோட அப்பாலஜியை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடிடுறாரு. கிளப்பில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்காங்க. காலேஜ் டைமில் பார்க்கும் ஹீரோவும் தான் க்ளோஸாக இருந்திருப்பாங்க போல். அவங்களுக்கு ஓருமி காஷுமின்னு நிக்நேம் வச்சுருக்காங்க. அதை சொல்லி அவங்க 2 பேரையும் எல்லோரும் ஓட்டுறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம யங்காக இருக்கும் போதே ஸ்டோரிஸ்லாம் எழுதியிருக்கணும், இப்போலாம் எந்த ஸ்டோரியுமே தோண மாட்டேங்குதுன்னு. அதுக்கு ஹீரோ, நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, உங்களுக்குள்ளே இருக்க என்ஜினை ஸ்டார்ட் பண்ணும், எனக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னு சொல்கிறாரு. பெத்தோவன் கதை எழுத ஆரம்பித்தா அவர் பக்கத்தில் வச்சுருக்கக்கூடிய சூடான பாலை கூட மறந்துடுவாராம். நேற்று எனக்கு அப்படி தான் ஆச்சு. நான் கதை எழுதி முடித்ததும் ஒரு காஃபி போடலான்னு எந்திரிச்சேன். பார்த்தா என் டேபிளில் ஆல்ரெடி ஒரு காஃபி இருந்துச்சு. அப்போது எனக்குள்ளாரையே ஒரு பெத்தோவன் இருக்காங்க அப்படின்னு பெருமையாக ஃபீல் ஆச்சுன்னு சொல்கிறாரு. பார்க்கு, அது காஃபின்றதுனால தான் நீ மறந்துட்ட, அதுவே இன்ஸ்டன்ட் நூடுல்ஸாக இருந்தால் சாப்பிட்ருப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது. சொல்கிறாரு, நீ என்ன என்னோடய மூடை ஸ்பாயில் பண்ண பார்க்குறியா, நான் அதுக்கு விட மாட்டேன், இப்போ நான் மாறிட்டேன்றாரு. அப்போது ஒரு வாட்டர் மெலன் எடுத்து, இந்தா வாட்டர் மெலனை லிக் பண்ணாத, முழுசாக சாப்பிடு அப்படின்னு சொல்லி பார்க்குக்கு ஊட்டி விடுறாரு. 2 பேரும் மாற்றி சாப்பிட்றாங்க. ஹீரோ ரூமில் வந்து பார்க்குறாரு. அப்போது பிரதர் சூசைட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஹீரோக்கு பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படியோ ஒரு வழியாக கயிற்றை பிடிச்சி தொங்கிடுறாரு. அது வெயிட்டு தாங்காமல் உடைஞ்சு கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோ வேகமாக ஒரு நைஃப் எடுத்துகிட்டு வந்து பிரதரோட கழுத்தில் கட்டியிருக்க கயிறை வந்து அவுத்து அவரை காப்பாற்றுறாரு. அப்புறம் தான் பிரதருக்கு மூச்சே வருது. கொஞ்ச நேரத்துக்கு 2 பேருமே அமைதியாக இருக்காங்க. அப்புறமா பிரதர் எங்கேயோ வெளியில் கிளம்புறாரு. ஹீரோ எங்கன்னு கேட்க, வேறு எங்கே போவேன், நான் ஒர்க்குக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு பிரதர் வெளியில் போயிடுறாரு. சாய் ஒன்று திட்டுறாரு, எப்படி ஒரு ஆக்டர்ஸ்கிட்ட டைரெக்டாக ஸ்கிரிப்டை கொடுத்தீங்க, என்கிட்ட கேட்காம எதுக்கு பண்ணீங்கன்னு திட்டுறாரு. அப்புறம் அங்கே ஜீமிரன் வராங்க. எனக்கு இந்த ஸ்டோரி கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, நல்லாவே இல்லை, நான் பண்ணலன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நீங்கள் இது வரைக்கும் பண்ண மூவிஸில் எதுலேயுமே உங்கள் ஆக்டிங் நல்லா இல்லை, உங்கள் கேரக்டருக்கு இந்த ஸ்டோரி தான் செட் ஆகும்னு சொல்ல ஜீமிரனுக்கு கோவம் வந்துடுது. அப்புறமா அவங்க கோவிச்சிக்கிட்டு போயிடுறாங்க. அப்புறமா ஹீரோயினுக்கு கால் பண்ணி, இனிமேல் நீ என்னோடய கால்ஸை அட்டன் பண்ணணும், நீ என்னோடய ஆக்டிங்கை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், உன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு திட்டிட்டு வச்சிடறாங்க. அப்போ சாய் ஓனர் கேட்குறாரு அவங்க என்ன சொன்னாங்கன்னு. அதுக்கு ஹீரோயின், அவங்க மூவி பண்ணுறதுக்கு ஓகே பண்ணிட்டாங்க, அவங்க நடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. மேனேஜர் ஹீரோயின்கிட்ட அவங்க அம்மாவோட கால்ஸை அட்டன் பண்ண சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோ அவங்களோட ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அங்கே அவங்களோட பழைய திங்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதை ஹீரோ எடுத்து பார்த்துட்ருக்காரு. அப்போ ஒரு ஃபோட்டோவில் அவரோட பிரதர் ஒரு குழந்தையோடு இருக்க மாதிரி ஒரு பிக் இருக்குது. அப்புறம் அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு ஹீரோ குழந்தைகள் மனித உரிமை ஆணையத்துக்கு வந்திருக்காரு. ஹீரோவோட பிரதருக்கு மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகிருச்சு போல். பிரதரோட ஒய்ஃபு அவங்கக்கிட்ட சொல்லாமையே குழந்தைய இன்னொருத்தங்களுக்கு தத்து கொடுத்துட்டாங்க. யாருக்கு தத்து கொடுத்தாங்கன்னு அந்த டீட்டெயில்ஸை வந்து ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு அவங்க தத்துக்கு எடுத்தவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ 8 கிளப்புக்கு வந்திருக்காரு. அப்போது பார்க்கு கேட்குறாரு, என்ன உன்னோட இன்ஜின் வந்து ஆஃப் ஆயிருச்சான்னு.
அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து சக்ஸஸ் ஆகியிருக்கணும், இல்லைனா 2 பேரும் சேர்ந்து ஃப்ளாப் ஆகியிருக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கு பார்க்கு ஃப்ளாப் ஆகிறது தான் ரொம்ப ஈஸின்னு சொல்கிறாரு. ஹீரோ சொல்கிறாரு, என்னோட டீப்பான எமோஷன்ஸில் எப்பயுமே நான் உன்னை வெறுத்ததே இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போதும் சரி, நான் ரொம்ப சோகமாக இருக்கும் போதும் சரி, நான் உன்னை ஹேட் பண்ணதே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ பார்க்கு ஹீரோக்கு ட்ரிங்க் ஊற்றி தராரு. நெக்ஸ்ட்டு சீனில் ஹீரோ ஹீரோயின் வீட்டு வாசலில் 500 won காசை வச்சுட்டு போகிறாரு. ஹீரோயினோட அம்மா கால் பண்ணுறாங்க. பியோன் ஷியான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் பியோன் யோனான்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, நேம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டியா? உங்கள் அப்பா இறந்துட்டாங்கன்னு எனக்கு தெரியாது, இப்போ தான் நான் வந்துட்டேன்ல, நான் உன்னை படிக்க வைக்கிறேன், ஃபாரின் கூட அனுப்புகிறேன், உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின், எதுக்கு? உங்களுக்கு நான் இப்போவும் அசிங்கமாக தெரியறேனா? நான் தூரமாக போயிடணும்னு நினைக்கிறீங்க? என்ன அனாதையாக விட்டுட்டோம்னு எல்லாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, அம்மா சொல்கிறாங்க, நான் உன்னை அனாதையாக விடலை, உங்கள் அப்பா இறந்துட்டாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின், நீங்கள் ஒரு கேரிங்கான மதர் மாதிரி காட்டிக்காதீங்க, நான் தான் நீங்கள் விட்டுட்டு போன அனாதையான பொண்ணுன்னு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, நானும் என்னை யாரையும் கண்டுபிடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அவங்க நோஸில் பிளட்டுலாம் வலியுது. அம்மா மூவி ஹிட் ஆனதுக்காக ஹீரோயினோட அம்மா அவார்ட் வாங்க வந்திருக்காங்க. ஹீரோயின் சின்ன வயசாக இருக்கும் போது ஹஸ்பண்ட் மேலே இருக்கிற கோவத்தில் பொண்ணை போட்டு அடிச்சிருப்பாங்க. அதை நினச்சி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அப்போ அவார்ட் வாங்க கூப்பிடுறாங்க. அவங்க மைக்கு முன்னாடி சொல்கிறாங்க, எனக்கு இப்போது 2 எமோஷன்ஸ் ஃபீல் ஆகுது. ஒன்று சக்ஸஸ்க்கான ஹாப்பி, ஆனால் இது நிறைய பேரோட ஹாப்பினஸை சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால தான் இது கிடச்சிச்சின்னு சொல்கிறாங்க. நான் இதை எல்லா மதர்ஸ்க்கும் டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு பவர் இருக்கும்ல, அவங்களுக்கு நோஸ் ப்ளீட் ஆகும்போது அவங்க யாரை நினைக்கிறாங்களோ அவங்கள ஹர்ட் பண்ணவங்களுக்கும் ஹர்ட் ஆகும்னு. ஸோ ஹீரோயின் ஹீரோயினோட அம்மாவை நினைக்கிறாங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா கீழே விழுந்து ஹீரோ வாட்சோட ரிப்போர்ட் பார்க்க வந்திருக்காரு. ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு இது வரைக்கும் அன்னோன் தெரியாத எமோஷன்ஸ் வந்ததில்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆஃபீஸர் சொல்கிறாங்க, மேபி நீங்கள் நோட் பண்ணாமல் விட்டுருப்பீங்க, 2 டைம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல, எனக்கு ஞாபகம் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எப்போல்லாம் அன்னோன் எமோஷன்ஸ் வருதோ அப்போ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சரௌண்டிங் சவுண்டையும் வாட்ச் நோட் பண்ணி வச்சுருக்கு. அந்த சவுண்டை நான் ப்ளே பண்ணுறேன், அப்போ கேளுங்க, உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ரெக்கார்டிங்கை கேட்கும் போது ஹீரோவோட பிரதர் சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பார்ல, அப்போ ஹீரோ பதட்டமாக அழுதுகிட்டே பேசியிருப்பார். அந்த சவுண்டு தான் அந்த ரெக்கார்டிங்கில் கேட்குது. அதை கேட்க கேட்க ஹீரோவோட கண்ணெலாம் கலங்குது. ஆஃபீஸர் கேட்குறாங்க, நீங்கள் இந்த எமோஷனை என்னன்னு சொல்வீங்கன்னு. அதுக்கு ஹீரோ, எனக்கு சரியாக சொல்ல தெரிலன்னு சொல்கிறாரு. ஆஃபீஸர் சொல்கிறாங்க, மெம்பர் 38க்கும் அன்னோன் எமோஷன்ஸ்லாம் இருக்குன்னு. ஹீரோக்கு ஞாபகம் வருது, ஹீரோயின் தான் 38th நம்பர்னு. அவர் ஷாக்காக பார்க்குறாரு. ஆஃபீஸர் சொல்கிறாங்க, உங்களை மாதிரியே 38th நம்பருக்கும் எமோஷன்ஸ்லாம் வந்திருக்கு. அவங்கள சைல்ட்ஹுட்டில் அனாதையாக உங்கள் பேரண்ட்ஸ் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போது ப்ரெசண்ட்லையும் எப்போல்லாம் கைவிடுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அவங்க அன்னோன் எமோஷன்ஸை ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு ஆஃபீஸர் சொல்கிறாங்க. அது சொல்ல சொல்ல ஹீரோவுக்கு அழுகையாக வருது. ஹீரோயின் இப்படி ஒரு கஷ்டத்தை கோத்ரூ பண்ணுறாங்கன்னு சொல்லி ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. ஆஃபீஸர் சொல்கிறாங்க, உங்கள் 2 பேருக்குமே சேமான அன்னோன் எமோஷன்ஸ் தான் வந்திருக்கு. 38th மெம்பர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அந்த எமோஷனை தன்னைத்தானே அழிச்சிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் உங்களை நீங்களே அழிச்சிக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த எமோஷனில் கோபம் ஏமாற்றத்தையும் தாண்டி 7% ஏக்கம் தவிப்புலாம் நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த எமோஷன் நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஆஃபீஸர் கேட்குறாங்க. ஹீரோ அழுதுகிட்டே நினச்சி பார்க்குறாரு. அவரோட பிரதரை காப்பாற்றுறதுக்காக அந்த மொமெண்ட்டில் போராடினதையும், அப்புறமா ஹீரோயின் சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறதையும் நினச்சி பார்க்குறாரு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இது ஹெல்ப்பு கேட்டு அழுகிற எமோஷன். இது வரைக்கும் நான் ஹெல்ப்பு கேட்டதே இல்லை. அந்த மொமெண்ட்டில் எனக்கு நான் ஹெல்ப் வேணும்னு நினச்சி அழுதேன். யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு ஏங்கி நின்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின்கிட்ட ஆஃபீஸர் சொல்கிறாங்க, உங்களை மாதிரியே ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னேன்ல, அவங்க நம்பர் 4000வது ஆள்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ தான் அந்த நம்பர்னு ஞாபகம் வருது. அவங்க ஷாக் ஆகுறாங்க.
உங்களுக்கு நோஸ் ப்ளீட் ஆகும்போது நீங்கள் கோத்ரூ பண்ணுற பெயின் அந்த எமோஷனை வந்து அவர் ஹெல்ப் மீன்னு சொல்கிறாரு, ஹெல்ப்புக்காக ஏங்கி அழுகிறதுன்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, அது வந்து ஹெல்ப்புக்காக ஏங்கி அழுகிற எமோஷனானு கேட்குறாங்க. ஹீரோயின் அழுதுகிட்டே அந்த பர்சன் ஏன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு அழுதுகிட்டே கேட்குறாங்க. பேரும் வெளியே வந்ததுக்கப்புறம் அமைதியாக ஒரு பிளேஸில் உட்காந்துட்ருக்காங்க. ஒருத்தர் ஃபேஸ் பார்க்கவே இல்லை, சோகமாக இருக்காங்க. லிஃப்ட்டில் போகும்போதுமே பேசிக்கவே இல்லை. ரோடில் போகும்போது ஹீரோயின் அமைதியாக முன்னாடி போகிறாங்க. ஹீரோ அவங்கள அமைதியாக ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்காரு. அப்போது ஒரு நிமிஷம் ஹீரோயின் நிற்கிறாங்க. அப்போது ஹீரோயின் அழுதுகிட்டே திரும்பி ஓடி வராங்க. ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டு அழுகுறாங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டு அழுகுறாரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தோள் மேலே தட்டி கொடுக்குறாங்க. காஃபி ஷாப்பில் 2 பேரும் இருக்காங்க. அப்போ ஹீரோ ஹீரோயின்கிட்ட நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் ஆல்ரெடி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஹீரோ அவரோட வாட்சை காட்டி 2 பேரும் சிங்கில் இருக்கோன்னு சொல்கிறாரு. அதான் அவங்களோட 2 பேரோட அன்னோன் எமோஷன்ஸும் சேமாக இருந்திருக்கும்ல, அதை மீன் பண்ணி சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் அவங்களோட வாட்சை காட்டி ஆமாம் சிங்க்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் 2 பேரோட வாட்சும் க்ரீன் கலரில் மாறிடுது. 2 பேரும் வாட்சை ஹைட் பண்ணிடுறாங்க. ஹைட் பண்ணிவிட்டு சிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சீனில் ஹீரோ பிரதர்கிட்ட சொல்கிறாரு. பிரதரோட பொண்ணை தேடி கண்டுபிடிக்கலான்னு அழுதுகிட்டே சொல்கிறாரு. அதை கேட்க பிரதரும் அழுகிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம்.